வணக்கம். TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone SE தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகிறதா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போகல பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய மார்ச் ஈவெண்ட்டில் iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த மார்ச் ஈவெண்ட்டில் ஆப்பிள் என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த SE தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் செகண்ட் ஜென்ரேஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக டிசைன் ஒரே மாதிரி இருக்க போகுது, டிஸ்பிளேயும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சேஞ்சஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புது ப்ராசஸர் கொண்டு வர்றாங்க. A15 Bionic iPhone 13லேருந்து அந்த சேம் ப்ராசஸரை நம்மளுக்கு SE தேர்ட் ஜென்ரேஷனில் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இம்ப்ரூவ்டு கேமராஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. லைக் நம்மளுக்கு iPhone 13லேருந்து அந்த கேமரா சென்சாரை நம்மளுக்கு இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆப்பிள் எப்பயுமே ப்ராசஸர் அண்ட் கேமராஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஐஃபோன்லேயும் அந்த ரெண்டு விஷயங்களை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி ஹையாகவே இருக்குது. அண்ட் இது இல்லாமல் இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 5G சப்போர்ட்டோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் கிளியரான இன்ஃபர்மேஷன் எதுவும் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி லைஃப் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே சொல்லுது. அண்ட் இப்போ இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் கொண்டு வந்த அந்த டிசைனை இன்னுமே ஆப்பிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு iPhone SE செகண்ட் ஜென்ரேஷனில். இது இன்னுமே ஆப்பிள் கண்டினியூ பண்ணி 2022க்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். மெயினாக நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி இல்லாமல் டச் ஐடி நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக எனக்கு ஒரு சின்ன மைனஸ் மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்கும்போது அன்லாக் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அந்த டச் ஐடிக்கான யூசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அவங்க அதில் ஃபேஸ் ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டிங்காக நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்க அந்த டிசைன் அதே மாதிரி கொடுத்துட்டு அந்த ப்ரெஷ்ஷில் மட்டும் சின்னது பண்ணி ஒரு ஃபேஸ் ஐடியை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இது இல்லாமல் ரெண்டாவது டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ iPhone SE 2 பேட்டரி லைஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி மட்டும் நின்னா சூப்பராக இருக்கும், மற்றபடி ஃபோன் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் ஆப்பிள் திருப்பி SE தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் அதே பேட்டரியை பிளேஸ் பண்ணுறது மூலமாக பேட்டரி லைஃப் இன்னுமே வர்ஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் 5G இருக்குது. அண்ட் அந்த 5Gக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா A15 Bionicக்கும் இருக்குது. A15 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் iPhone SE செகண்ட் ஜென்ரேஷனை விட தேர்ட் ஜென்ரேஷனில் ஒரே பேட்டரியை கொடுத்தாலுமே உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் அதிகமாக கிடைக்கும் போது உங்களுக்கு அதில் ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்குது. லைக் கேமரா நமக்கு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. அப்போ கேமரா நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் அதிகமாக போகும். அண்ட் 5G நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் அதிகமாக போகும். பட் இந்தியாவில் இப்போ 5G இல்லை. ஸோ அந்த 5G நீங்கள் விட்டுருங்க. அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் தான் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அதிகமாக கிடைக்கும் SE 2 கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பாக அது யூசர்ஸுக்கு பத்தாது. ஸோ அதனால iPhone SE தேர்ட் ஜென்ரேஷன் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் இப்போ இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு A15 Bionic வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த A15 Bionic அப்படிங்கிறது ரொம்ப புது ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் சினிமேட்டிக் மோடில் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் A15 Bionic ஈவன் தான் ஆப்பிள் கொடுத்தாலுமே அதை SE தேர்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும்போது அண்டர் கிளாக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படி அண்டர் கிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரி லைஃப். ஸோ iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் பேட்டரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக அந்த A15 ப்ராசஸரை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் இன்னுமே வஸ்ட்டாக போகும். ஸோ அதனால அதை அண்டர் கிளாக் பண்ணி ஆப்பிள் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் 720p டிஸ்பிளே தான் வரப்போகுது. ஸோ அதனால அவங்க A15 Bionic சிப்பை அண்டர் கிளாக் பண்ணாமல் கொடுத்தாலுமே உங்களால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் தேவையில்லாமல் தான் பவர் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்க அண்டர் கிளாக் பண்ணி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ லான்ச் ஆன iPhone 13 கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனில் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரேம் எப்பயுமே iPhone SEக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால ரேமுமே பார்த்தீங்கன்னா iPhone 13 அளவுக்கு இதில் வந்து இருக்காது. அண்ட் இப்போ நம்ம லான்ச் ஆக போகிற iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் கரண்ட் மாடல் ஐஃபோன், அதாவது இப்போ உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்க ஐஃபோனோட இந்த iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஐஃபோன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது iPhone 11 and 12 mini ரெண்டு மாடல் தான் நம்மளுக்கு இருக்குது. iPhone XR இருக்குது, அது உங்களுக்கு ப்ரைஸ் இதை விட கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எடுக்க வேணாம், நம்ம 11 and 12 mini எடுத்துக்கோ. இது ரெண்டுமே ப்ரைஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகம் தான். பட் இருந்தாலுமே iPhone SE தேர்ட் ஜென்ரேஷனோட ப்ரைஸிங்கோட நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு 5000 டிஃபரன்ஸ் தான் வரும். அண்ட் இந்த
இன்னுமே உங்களுக்கு ஆஃபரில் கம்மியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு ஐஃபோன் 11 and 12 mini. அண்ட் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனை விட இந்த ரெண்டு ஐஃபோன் 11 and 12 mini ரெண்டுமே பெட்டராக தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நம்ம ஃபேஸ் ஐடி இருக்குது, பெரிய டிஸ்பிளே இருக்குது, அந்த பிரசல் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதனால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். அண்ட் இது இல்லாமல் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போதும் ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன்லையும் ஐஃபோன் 11லையும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்பிளே தான். பட் ஐஃபோன் 12 miniயில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன் அண்ட் ஐஃபோன் 11 டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே, ரொம்பவே கலர் அக்யூரேட்டாக கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே. ஸோ அதனால நீங்கள் டிஸ்பிளே பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது 12 mini கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இதில் ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டே இடத்துல தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா A15 Bionic. ஸோ A15 Bionic பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராசஸ். ஸோ அப்டேட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனுக்கு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப் பொறுத்தவரைக்கும் ஐஃபோன் 13 ஒரு பிரைமரி கேமராவை இந்த ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும்போது அது ஐஃபோன் 12 miniயை விட ஐஃபோன் 11 விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேமரா அண்ட் ப்ராசஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன் வின் பண்ணிடும். ஸோ ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது பேட்டரி லைஃபுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனில் உங்களுக்கு ஐஃபோன் 11 and 12 miniயை விட கம்மியாக தான் நிற்க போகுது. ஸோ அதனால நீங்கள் ஓவரால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு கேமரா பெட்டராக இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு புது ப்ராசர் வருது, A15 Bionic ப்ராசர் கொடுக்குறாங்க. பட் இந்த ரெண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஐஃபோன் 11 and 12 miniயில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட் மாதிரி தான் எனக்கு இப்போதைக்கு தோணுது. இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன் பெட்டராக லான்ச் ஆகிறதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் எப்பயுமே ரொம்ப அதிகமான ப்ரைசிங்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஐஃபோன் SE செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 42,500 rupeesக்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால நம்ம ப்ரைஸ் வைஸ் ஆப்பிளை நம்புறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். பட் இருந்தாலுமே அவங்க 25,000 30,000 ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரொம்பவே பெஸ்ட்டான ஐஃபோனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ இதை ஆப்பிள் மேபி கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன தான் நம்ம டிசைன் பழசாக இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலுமே மெயினான பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்பில் தான். அந்த பேட்டரி லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்வீனியாக தான் இருப்பாங்க. அந்த ஓல்டு டிசைன் கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. அந்த பேட்டரி லைஃப் அவங்க பெட்டராக கொடுத்தாங்க. ஐஃபோன் 12 miniக்கு ஈக்குவலான பேட்டரி லைஃப் ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனில் கிடைக்குது அப்படிங்கிற போது நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. இல்லை ஐஃபோன் 12 miniயை விட பெட்டரான பேட்டரி லைஃப் ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷனில் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால பேட்டரி லைஃப் பெட்டராக ஆப்பிள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஃபோனை நீங்கள் வாங்கலாம். அண்ட் மற்றபடி ஆப்பிள் திருப்பி இதுக்கு டிசைன்லாம் மாற்றி ரீடிசைன் பண்ணி கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. ஏன்னா இப்போவே எனக்கு தெரிஞ்ச ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் அவங்க ப்ராடக்ட்டே கையில் எடுத்து பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த டைமில் திருப்பி அதை ரீடிசைன் பண்ணி திருப்பி புதுசாக ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் பட்ஜெட்டில் ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஐஃபோன் SE தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஐஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். அண்ட் நம்ம சேனலில் கண்டிப்பாக ரிவ்யூ எல்லாமே வரதான் போகுது. அந்த ரிவ்யூ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், இல்லை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் ஓகே கேஸ், மினிமல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.